கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் மகிழ்ந்து களிகூற கடவோம் என்று வேதம் சொல்கிறது போல இது கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு நாள். தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். ஆமென். இயேசுப்பா உயிரோடு எழுந்த ஒரு நாள். அப்போ அவர் உயிரோடு எழுந்ததுனால தான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் ஜீவனாய் வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்கு ஒரு உயிர் மீட்சியை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். இல்லை அப்படின்னா இன்றைக்கு நாம் இப்படி இங்கே உட்கார முடியாது. அவருடைய அன்பை நம்மால் அனுதினமும் ருசிக்க முடியாது. அவருடைய பாதுகாப்பு பராமரிப்பு எப்பொழுதுமே நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாக எங்களை குடும்பமாக இந்த சபைக்கு அழைத்ததான அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கு நான் வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கூடி வந்திருக்கும் உங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த முறை நவம்பர் மாதம் என்று நினைக்கிறேன், கடந்த நவம்பர் மாதத்தில் இங்கே வரவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை தந்தார். இந்த நாளில் நாங்கள் குடும்பமாக இங்கே வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நானும் என்னுடைய மனைவியும் பிள்ளைகள், என்னுடைய மனைவி ஜாய்ஸ் மேரி அவர்கள், என்னுடைய மூத்த குமாரன் ஜெரமியா ஜான்சன், இளையகுமாரன் ஜபாசாமி யோபேல், நாங்கள் 4 பேருமா சேர்ந்து இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தரை ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே கர்த்தருடைய ஊழியம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அநேக ஆத்துமாக்களை தேவன் தர வேண்டும். நாங்கள் ஏற்கனவே நான் போன முறை வந்தப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த கிராம ஊழியங்களுக்கெல்லாம் போகும்பொழுது நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்குறார். அப்போ உங்களுடைய ஜெபம் எல்லாம் என்னவா இருக்கணும்னா, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். சுவிசேஷத்தை கேட்பது மாத்திரமல்ல, அங்கே ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அங்கு கிட்டத்தட்ட 6 விதமான ஆதிவாசிகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், சந்திக்கப்படணும். அவர்கள் மத்தியில் சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும். இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலேயே தேவனுடைய வார்த்தையை நான் கொடுத்து முடிக்க விரும்புகிறேன். உங்களுக்காக ஜெபித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். போன முறை வந்திருந்தப்போ எந்த வார்த்தை எதை குறித்து நம்ம தியானிச்சோம் ஞாபகம் இருக்குங்களா? ரெண்டு பரிசுத்தவான்கள் சிஸ்டர் சொன்ன மாதிரி, ஒன்று ஏனோக்கு, 2வது நோவா. இல்லையா? கர்த்தரோடு நடந்தவர்கள். எத்தனை பேர் கர்த்தரோடு நடக்கிறோம்? கர்த்தரோடு நடக்கிற அந்த அனுபவம் நமக்கு இருக்கு. ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தாரு, காணப்படாமல் போனார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த நாட்களிலேயே ஏனோக்கு இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து முன்னறிவித்த ஒரு தெய்வ மனுஷனா இருந்தார். இன்றைக்கு இயேசுடைய வருகையின் காலத்தில் வருகை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம எப்படி கர்த்தரோடு நடக்கணும்? நாம நடந்தாதான் ஏனோக்கு மாதிரி என்ன செய்ய முடியும்? இயேசுப்பா வரும்பொழுது நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட கடந்து செல்ல முடியும். நோவா கர்த்தரோடு நடந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு? உலகத்துக்கு பின்னா போயிட்டார். இன்னைக்கு ஏனோக்கு மாதிரி நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அவனுடைய வாழ்க்கையின் முடிவு மட்டும் கர்த்தரோடு நடந்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் நோவா ஒரு குறிப்பிட்ட காலம் கர்த்தரோடு நடந்தார். அதன் பிறகு உலகத்துக்கு பின்னால் போயிட்டார் ஒரு சூழ்நிலை. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அதுதான் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஒவ்வொரு வாரமும் புதிய சத்தியங்களை நீங்கள் கேட்குறீங்க, அறிந்து கொள்றீங்க. ஆனால் அந்த வார்த்தையை நம்ம கேட்டுட்டு கேளாதவர்களுக்குள்ள இருக்கக்கூடாது. கேட்டு அதை டைரியில் எழுதி வச்சு மூடி வைக்கிறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம கேட்கிற சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். நம்ம கேட்கிற வார்த்தையை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பது. ஆமென். நம்ம மற்றவங்க யாரையும் பார்க்கக்கூடாது. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. நம்ம அப்படி பேசுகிறோம் இல்லைங்களா? நீங்கள் எப்படி எனக்கு தெரியாது. எங்கள் ஊரில் அப்படின்னா அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை அப்படின்வாங்க.
ஆனால் அவங்க வாழ்க்கையும் சரியிருக்காது. நானே சரியில்லை, அப்போ நான் எப்படி மற்றவங்களை குறித்து பேச முடியும் இல்லையா? அதனால நான் தேவனுடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது தான் எனக்கு பரலோகம். இல்லைன்னா பரலோகத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியாது. சரிங்களா? ஐயோ, தூரத்துல இருந்து பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போயிட வேண்டியது. ஏசப்பா கூட அவர் பக்கத்துல, அவருடைய வலது பாரிசத்துக்கு பக்கத்துல நாம இருக்கணும், அவருடைய சிங்காசனத்துக்கு பக்கத்துல இருக்கணும். அப்படின்னா இந்த வசனத்தை அபியாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில தேவன் உங்களுக்கு கொடுக்க சொன்ன வார்த்தையை மாத்திரம் நான் சுருக்கமா சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் கூடிய உடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பகுதி. இந்த 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரத்துல ஆசா என்கிறதான ராஜாவை குறித்து நாம தியானிக்கிறோம். எத்தனை பேருக்கு ஆசா ராஜா தெரியும்? எத்தனை பேர் ஆசா ராஜாவை குறித்து படிச்சிருக்கிறீங்க இல்லையா? ஒரு சிலர், எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் சொல்ல முன் வர மாட்டேங்கிறீங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் பைபிள் வாசிக்கிறதுனால ஆசா ராஜா யாருன்னு தெரியும். ஆனால் இந்த ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியத்தை மாத்திரம் நம்ம தியானிக்க போகிறோம். 2 காரியம், நிறைய இல்லை, 2 விஷயம் தான். இந்த 14ஆம் அதிகாரத்தில் ஆசாவினுடைய ஜபத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதிலிருந்து அவன் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 காரியம். 1, ஆசாவை போல எப்படி நம்ம வாழணும். 2வது, அந்த ஆசா எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படி வாழ்ந்தாரு, ஆனால் நாம் அப்படி வாழக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆசா எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழணும், ஆனால் எப்படி வாழக்கூடாதுன்னு ஆண்டவர் ஒரு நியமத்தை வச்சிருந்தாரோ அப்படி அவன் வாழ்ந்தான் பிற்காலங்களில். ஆனால் அப்படி நாம வாழக்கூடாது. இந்த 2 விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது, ஆசா எப்படி வாழ்ந்தார். ஆசாவுடைய தகப்பன், அவர் பேர் அபியா. யெரொபெயாம் நாட்கள்ல இந்த அபியா தேவனோடு சஞ்சரித்தபடினாலே, தேவனோடு நெருங்கி வாழ்ந்தபடினாலே ஆண்டவர் யெரொபெயாம் கிட்ட இருந்ததான இந்த பட்டணங்கள் எல்லாம் அபியா பெற்றுக்கொள்ளும்படி, அவன் மேல் பலம் கொள்ளும்படி ஆண்டவர் செய்தார். அதை நீங்க அதே 2 நாளாகவும் 13ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த அபியா தன் பிதாக்களுடைய கல்லறையில் சேர்க்கப்பட்ட பிறகு அவனுக்கு பிறகு ஆசா, அவனுடைய குமாரனாகிய ஆசா தான் ராஜாவாக. இந்த ஆசா அதாவது யூதா கோத்திரத்துக்கு, யூதா ஜனங்களுக்கு ராஜாவாக அவர் இருக்கிறார். இந்த ஆசா ராஜா தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்த நாட்கள்ல, அவன் கர்த்தரோடு இருந்த நாட்கள்ல கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனுடைய ராஜ்யபாரம் அவன் செய்த அந்த நாட்கள்ல அவனுக்கு விரோதமாக எந்த ராஜ்யங்களில் இருந்தும் யுத்தங்கள் வரவில்லை. அங்க நம்ம வாசிக்கிறோம், அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வரைக்கும் அவனுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை தந்தார். 10 வருஷம், முதல் 10 வருஷத்துல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் பலன் கொள்ள ஆண்டவர் செய்தாரு. அவன் கர்த்தரையே சார்ந்து கொண்டதுனால அவன் பட்டணங்களை கட்ட ஆரம்பித்தான். கோட்டைகளை, தாழ்பால்களை, பெரிய பெரிய தாழ்பால்களை போட ஆரம்பிச்சான், கூட்டுகளை போட ஆரம்பிச்சான். இப்படி பல காரியங்களை நாம் அங்கே வாசிக்கிறோம். இது எல்லாமே நீங்கள் 14ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வசனங்கள் முடிய வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். அவன் ஆண்டவரோடு இருந்ததுனால கர்த்தர் அவனை பலன் கொள்ளும்படி செய்தான். அவனுடைய ராஜ்யத்தை அவன் கட்டும்படி செய்தான். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுடைய ராஜ்யத்தில் இருந்ததான வியாபாரங்கள் செழித்தது. அவனுடைய மக்கள் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. எல்லாம் நன்மையா இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அங்க நம்ம வாசிக்கிறோம், அதுலயே 4வது வசனம், 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல தேடவும், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய தேசம் அமெரிக்கையா இருக்க, சந்தோஷமா இருக்க, சமாதானமா இருக்க காரணம் அவன் தாவீதை போல, தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரோடு
அவருடைய செம்மையான பாதையில நடந்ததுனால தான் இந்த ஆசா ராஜாவாக வரைக்கும் எத்தனையோ ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த ஆசா ராஜா தான் அந்த யூதா கோத்திரத்துக்கு என்ன செய்தானா, தேவனுடைய கற்பனைகளை நியாய பிரமாணங்களை முறையாய் கற்றுக் கொடுத்தார். அவங்க அப்பப்போ ஆண்டவர் விட்டு விலகிடுவாங்க. ஆண்டவர் நன்மை செய்வது சோத்திரன்வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணிடுவாங்க, ஆண்டவர் விட்டு விலகிடுவாங்க. அவங்க வேற ஏதாவது ஒரு தேவர்களை பின்பற்றி ஆண்டவரை மறந்துடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ ஆண்டவருடைய கோபம் வரும், அடி வாங்குவாங்க. அப்போ இப்படிதான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க, யூதா ஜனங்க. ஆனா ஆசாவின் நாட்கள்ல அவன் தேவ மக்களை கர்த்தரை தேடும்படிக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறான். இன்றைக்கு அதை தான் இன்றைக்கு உங்களுடைய ஊழியக்காரனும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எல்லா சபையிலையும் ஊழியக்காரர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைக்க காரணம் என்னன்னா, கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தையும் அவருடைய கற்பனைகளையும் கற்றுக்கொண்டு கற்பனையின்படி நடக்க, அவர் கொடுத்த கட்டளையின்படி நடக்க, அவர் சொல்லுகிற கற்றுக் கொடுக்கிற வசனத்தின்படி வாழ்ந்து சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் சேர வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்ப இததான் யூதா ஜனங்களுக்கு ஆசா ராஜா கற்றுக் கொடுக்கிறார். நியாய பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த நியாய பிரமாணத்தை விட்டு விலகிடக்கூடாது. மோசையினால் எழுதப்பட்ட நியாய பிரமாணம், அதை விட்டு நீங்க விலகக்கூடாது. இரண்டாவது, ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள், கற்பனை, இதை நீங்க கை கொண்டுதான் நடக்கணும்னு சொல்லி இந்த ஆசாராஜா என்ன பண்றாரு, ஒவ்வொரு பட்டணமாக, வீதி வீதியாக, வீடு வீடாக அந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கும்படி அவன் ஆட்களை அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்போ கவர்மெண்ட்ல இல்லம் தேடி கல்வின்னு ஒன்று நடத்துறாங்க இல்லையா, அது போல அந்த நாட்கள்ல இந்த ஆசா ராஜா என்ன பண்ணாரு, எல்லா ஜனங்களும் தேவனுடைய வார்த்தை கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அந்த நாட்கள்ல வேதாகமம் கையில கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் வேதாகமம் இருக்கு. எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க? கொண்டு வந்து எத்தனை பேர் கொண்டு வரல? கொண்டு வராதவங்க கை தூக்க வேண்டாம். ஆனா நாம தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது நீங்க தேவனுடைய புத்தகத்தை, வேத புத்தகத்தை நீங்க கொண்டு வர. நம்ம எதை கொண்டு வருமோ இல்லையோ, நீங்க மொபைலை கூட வீட்டில் வச்சுட்டு வந்துருங்க. ஆனா வேத புத்தகத்தை ஒரு நாளும் மறந்துடாது. அந்த நாட்கள்ல வேத புத்தகம் கையில கிடையாது. ஆனா அந்த நாட்கள்ல பாருங்க, தேவனை தேடுவதற்கு வாஞ்சையுள்ள மக்கள் இருந்தாங்க. அவன் கர்த்தரை தேடவும் கற்பனைகளை கற்றுக் கொடுக்கவும் அவன் வீதி வீதியாக, வீடு வீடாக நாட்களை அனுப்பி வேத வசனத்தை கற்றுக் கொடுத்தான். தேவனுடைய வார்த்தையை விட்டு நீங்கள் விலகிடக்கூடாது. ஏன்னா நமக்கு ஆண்டவர் நல்ல சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நமக்கு விரோதமா எந்த தேசங்களும் எழுப்பி என்ன பண்ணல, நமக்கு விரோதமா சண்டை போடல. தேசம் அமெரிக்கா இருக்கிறது, செல்வ செழிப்பா இருக்கிறது. நாம் பட்டணங்களை கட்டி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பல, எந்த சத்ருவையும் கர்த்தர் எழுப்பல, எழுப்பி வர அனுமதி கொடுக்கல. அதனால நம்ம ஆண்டவரை தேடணும் 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 சொல்லி அவன் கற்றுக் கொடுத்தவன் வாழ. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை எப்படி தேடுகிறோம்? தேவைகள் மத்தியிலே நாம் கர்த்தரை தேடுகிறோமா, அல்லது அனுதினமும் கர்த்தரை தேடுகிறோம்? ஏன்னா ஒரு சிலர் எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு தேவைன்னா சர்ச்சுக்கு வருவாங்க. அவங்க தேவை கிடைச்சிருச்சு அப்படின்னா, அது முடிஞ்சது அப்படின்னா அவங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. இங்க எப்படி தெரியல, அங்க சொல்றாங்க எங்க அந்தமான் தேவை. அப்படிதான் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா தேவைகள் சந்திக்கப்பட்டாலும் படாவிட்டாலும் கர்த்தரை தேட வேண்டும். ஏன்னா அவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை நாம தான் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும்ன்றதை விட சுதந்திரித்துக் கொள்ளணும். எனக்காக நான் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆமென். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகள் உருவாகும் போது அந்த சூழ்நிலையில தான் அந்த வாக்கு தத்தங்களை, இது எனக்கான வாக்கு தத்தம் சொல்லி நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும். நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, நல்லா சந்தோஷமா இருக்கும்போது வருவாங்க, ஆண்டவர் தேடுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க. ஆனா கஷ்டம்னு வந்துருச்சுன்னா வசனங்கள் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது, எந்த வாக்கு தத்தமும் ஞாபகத்துக்கு வராது. ஆனா நல்லா இருக்கும்போது நிறைய வாக்கு தத்தங்களை சொல்லுவாங்க.
மற்றவங்களுக்கு ஏன்னா ஒரு பிரச்சனைனா நல்ல வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆறுதல் படுத்துவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த வாக்குத்தத்த வசனம் எங்கேயும் போயிடும், காணாமல் போயிடும், மறந்து போயிடும், ஞாபகத்திலே வராது. ஆனால் அந்த சூழ்நிலையில தான் அந்த வசனங்களை நமக்கானதாக சொந்தமாக்கிக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ நான் சொல்றது எல்லாமே என்னுடைய அனுபவத்துல தான் நான் சொல்றேன். எதையுமே நான் சும்மா போதிக்கல, கற்றுக் கொடுக்கல. நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நாம் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டு அந்த வாக்குத்தத்தத்துக்காக நாம் வாழணும். அல்லேலூயா. அப்போ பிரச்சனை வரும்போது ஆண்டவருக்கு விலகிடக்கூடாது, ஆண்டவரை தேடாம இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம் அப்படிதான், சர்ச்சுக்கே வரல, என்னென்ன பிரச்சனையா இருக்குது, ஆண்டவர் எனக்கு வாசல் ஒரு வழிவாசலை திறக்க மாட்டேங்கிறார். பிரச்சனை இருக்கும் பொழுது முக்கியமா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும். பிரச்சனை இல்லாதபடி சபைக்கு என்ன பிரயோஜனம்? எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை தேடணும். அதன் பிறகு அவங்க வர ஆரம்பிச்சாங்க, ஆண்டவர் அவங்க வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றினார். இன்னைக்கு நாம் செய்யற தப்பு அதான், நம்முடைய தவறு என்னன்னா பிரச்சனை வரும்போது ஆண்டவரை தேட மாட்டேங்க, மனுஷனை தேடி போயிடும். அவங்க எனக்கு உதவி செய்வாங்களா, இவங்க உதவி செய்வாங்களா? அந்த மனுஷனை உருவாக்கிய தெய்வம் நமக்குள்ள இருக்கிறாரு, அவர் எனக்கு உதவி செய்வார். அந்த நம்பிக்கையில நாம் என்ன பண்ணிடுறோம், இழந்து போயிடும். அந்த நம்பிக்கையே நமக்கு வர மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றார், நீ என்னை நம்புங்கிறார். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும் கேடகமா இருக்கிறார். நம்பு. கர்த்தரை நம்பாம வேற்று மனிதர்களை நாம் நம்புவோமானால் அது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நம்மளுடைய எம்டியை நம்பி போகக்கூடாது, சொந்தக்காரங்களை நம்பி போகக்கூடாது, அண்ணன் தம்பியை நம்பி போகக்கூடாது. ஒரு நாள் கை விட்டுருவாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. உதவி செய்யற மாதிரி தெரியும், உதவி செய்யற மாதிரியே பேசுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க கர்த்தரை நம்பி போனீங்கன்னா அவர் நிச்சயம் உங்களுக்கானதை செய்வார். தாவீது சொல்றாரு இல்லையா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போ இந்த ஆசா ராஜா தேவ ஜனங்களை அவன் கர்த்தரை தேடவும் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படி அவன் செய்ய. ஆனா பாருங்க, ஒரு ஒரு கட்டத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. 10 வருஷம் நல்லா இருந்தாங்க, நல்ல அவங்க பலனா இருந்தாங்க. ஆனா திடீர்னு எங்க இருந்துதான் பிரச்சனை வந்ததுன்னு தெரியல. எத்தியோப்பியால இருந்து என்ன பண்றாங்க, லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள் இந்த ஆசாவுக்கு விரோதமா யுத்தம் பண்ணணும்னு சொல்லி ஓடி வராங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட நல்லா தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம சர்ச்சுக்கு வருவோம், நல்லா ஜெபிப்போம், அந்நிய பாஷையில பேசுவோம், எல்லாமே இருக்கும். ஆனா பிரச்சனை எங்க இருந்து வரும் தெரியாது. திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், நம்ம அப்படியே டவுன் ஆயிடும். எவ்வளவு ஷார்ப்பா இருந்தோமோ, எவ்வளவு வாஞ்சையா இருந்தோமோ, எவ்வளவு ஆசையா இருந்தோமோ ஆண்டுடைய ஆலயத்தை தேடுவதில், அவ்வளவு நம்ம என்ன பண்ணிடும், அந்த பிரச்சனை அப்படியே நம்மள டவுன் ஆகி, எப்படி பிபி டவுன் ஆகும் ரைஸ் ஆகும் அந்த மாதிரி இல்லையா? திடீர்னு நம்ம சோர்ந்து போயிடும். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனா இவங்க பாருங்க, ரொம்ப பலமா இருந்தாரு, ஆனா பிரச்சனை திடீர்னு வந்தது. அதை 14ஆம் அதிகாரம் அதுல 9வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடும் புறப்பட்டு மராசை மட்டும் வந்தான். இந்த எத்தியோப்பியா தேசத்திலிருந்து சேரா என்கிற அந்த சேனை அதிபர் என்ன பண்றான், 10 லட்சம் பராக்கிரமசாலிகளை அவன் கூட்டுட்டு 300 ரதங்களோடு இந்த ஆசா ராஜாவை வீழ்த்தணும். பாருங்க, நாம எவ்வளவு அதிகமா கர்த்தரை தேடுறோமோ, எவ்வளவு அதிகமா வேதத்தை வாசித்து தியானிப்போமோ, அவ்வளவு அதிகமா பிரச்சனை நம்மை தேடி வரும். நமக்கு விரோதமா பிசாசு எழுப்புவான், சத்துரு எழுப்புவான். ஆனா நாம கர்த்தரை வெட்கப்பட விடக்கூடாது, பிசாசு தான் வெட்கப்பட்டு போகணும். பிசாசு வெட்கப்பட்டு போகும்படி நாம செய்யணுமே தவிர ஆண்டவரை விட்டு பிரச்சனைனாலே நாம் விலகி போயிடக்கூடாது. அல்லேலூயா. இங்க ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, அவன் பாருங்க, பிரச்சனை வந்த உடனே திடீர்னு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, திடீர்னு அவனுக்கு விரோதமா 10 லட்சம் பேர் வந்து நிக்கிறாங்க. இவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுறான், அவன் கோட்டை வாசல்களை கட்டுறான், தாழ்பால் போடுறான், பட்டணங்களை கட்டுறான், பராக்கிரமசாலிகளை ஏற்படுத்துறான், எல்லாமே பண்ணான். அவங்க தேசம் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. ஆனா பிரச்சனை எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. திடீர்னு எத்தியோப்பியா தேசத்துல 10 லட்சம் பேர் வந்து மராசையில என்ன பண்றாங்க,
நிற்கிறாங்க. இவங்களோடு யுத்தம் பண்ணணும், இவங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யுத்தம் பண்ண நிற்கும் பொழுது இந்த ஆசா ராஜா என்ன பண்றாரு? இந்த ஆசா ராஜா தேவ சமூகத்தை விட்டு நீங்காமல் அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அதுலயே நம்ம 8வது வசனத்தை வாசிப்போமே. யூதாவிலே பரிசையும் ஈட்டியையும் பிடிக்கிற 3,00,000 பேரும், பென்னி மீனிலே கேடகம் பிடித்து வில்லை நான் ஏற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். ஆசா கிட்டையும் பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க. ஆனா இங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 3,00,000 பேர் இருக்கிறாங்க. எத்தியோப்பியில இருந்து எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? 10,00,000 பேர் வந்திருக்கிறாங்க. ஆனா பாருங்க, இந்த பிரச்சனை வந்த உடனே இந்த ஆசா ராஜா என்ன பண்றாரு? தேவனுடைய நாமத்தினாலே நான் போய் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்வேன் என்று சொல்லி அவன் ஒரு மன தைரியத்தோடு அவன் போகிறான். அதிலேயே 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மராசேவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆமென். அவங்களுக்கு எதிர்ப்புறமா மரேசால 10,00,000 பேர் இருக்கிறாங்க. இவங்க செப்பத்தா பள்ளத்தாக்குல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3,00,000 பேர் இருக்கிறாங்க. 10,00,000 பெருசா 3,00,000 பெருசா? 10,00,000 தான் பெருசு. இவங்கிட்ட 3,00,000 பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க. ஆனாலும் அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அவன் தேவ சமூகத்தில் அவன் போய் நின்று அந்த பள்ளத்தாக்குல நின்று அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. என்கிட்ட 3,00,000 பேர் இருக்கிறாங்க, அவங்க பராக்கிரமசாலிகள் தானே அப்படின்னு சொல்லி அவன் அவங்க மேல நம்பிக்கை வைக்காம, அவங்களை மாத்திரம் சார்ந்து கொள்ளாம, அவன் மன தைரியத்தோடு என்ன பண்றான்? கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார், எனக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்கிற அந்த விசுவாசத்தோடு அவன் அந்த செப்பத்தா என்கிற அந்த பள்ளத்தாக்குல போய் நின்று அவன் ஜெபிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஆசாவின் ஜெபம் 3 விதமான ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறது நாம் பார்க்கிறோம். ஒன்று, அதிலே 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவன் முதல் காரியம் இந்த 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆசா அந்த செப்பத்தாகிற பள்ளத்தாக்கில் போய் நின்று அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, நான் உண்மை மாத்திரம் சார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். முதலாவது அவன் செய்த ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, என்கிட்ட பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள், இருந்தாலும் ஆண்டவரே நான் உண்மைதான் சார்ந்து இருக்கிறேன், உம்முடைய உதவிக்காக நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்களுக்கும் எத்தியோப்பியா சேனைக்கும் நடுவில் ஒரு யுத்தம் நடக்க போகுது. ஆனால் ஆண்டவரே, எனக்கு உம்மாலதான் உதவி வரணும், உம்மாலதான் எனக்கு ஒத்தாசை வரணும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு நமக்கு பிரச்சனை வரும்பொழுது நாம் ஜெபிக்க மறந்து விடுகிறோம். நம்மை அந்த பிரச்சனை ஜெபிக்க விடாமல் செய்து விடுகிறது. நம்முடைய ஜெப நேரங்கள் குறைந்து விடுகிறது. நாம் தேவனோடு செலவு பண்ணுகிற நேரம் குறைந்து போய் விடுகிறது. நம்மால உட்கார்ந்து ஜெபிக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் இந்த ஆசா ராஜா என்ன பண்றாரு? பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்சும் அவன் பின்மாற்றம் அடையல. அவன் அந்த இடத்துல போய் நின்று அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஆமென். நாம் நம்முடைய பிரச்சனை நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்காக உதவி செய்யும்படி அவர் இறங்குவார். ஹல்லேலூயா. ஏசாயா 30:18 தான் நம்ம வாசிக்கிறோம். அவர் நமக்காக மனதுருக்கமாய் இருந்து அவர் இறங்குகிற தேவன். ஹல்லேலூயா. நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்காக இறங்கி நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனோடு இருந்த அந்த பராக்கிரமசாலிகள் அவன் நம்பல. அவன் சொல்றான், ஆண்டவரே, அவர்கள் பலவான்களா இருக்கலாம், இந்த எத்தியோப்பியர்கள் 10,00,000 பேர் இருக்கிறாங்க, ஆண்டவரே, அவர்கள் பலவான்களா இருக்கலாம், ஆனா ஆண்டவரே, எனக்கு நீங்க மட்டும்தான் உதவி செய்யும். ஆமென். உமக்கு அது லேசான காரியம். நாங்க 3,00,000 பேர், அவர்கள் 10,00,000 பேர், பரவாயில்லை, ஆனா உம்மோடு இருக்கிற சேனை அதிகம். ஹல்லேலூயா.
ஆமென். ஆண்டவரோடு இருக்கிற சேனை அதிகம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு மோசே கிட்ட ஆண்டவர் அதான் சொன்னார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். நமக்காக யுத்தம் செய்கிறவர் அவர். அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்காக பார்வோனின் சேனையை எதிர்த்த ஆண்டவர், அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர். இன்றைக்கு அவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆசாக்கு ஆண்டவர் அதான் சொல்றார். ஆசா ஜெபிக்கிற, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும், நீர் எனக்கு உதவி செய்யும். சங்கீதம் 37:40 சங்கீதத்தில் 37 சங்கீதம் 40 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நீதிமான்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அல்லேலூயா. ஆமென். நாம் தேவனுடைய ஒத்தாசைக்காக, உதவிக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்து அவர் உதவி செய்வார். அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் ஜெபிக்கிற, ஆண்டவரை பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காக உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எனக்கு நாம் அதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், அந்த பிரச்சனை மலை போல எனக்கு முன்னாடி இருந்தாலும் நான் தேவ சமூகத்தில் போய் நின்றேன் அப்படின்னா அதெல்லாம் பனியை போல, ஒரு மெழுக போல உருகி போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அவன் நம்மளால மலையை நொறுக்க முடியுமா? நம்மளால மலையை ஒரு மெழுகு உருகி ஊத்துறது போல ஊத்த முடியுமா? நம்மளால முடியாது. ஆனா கர்த்தர் நமக்கு உதவி செய்தா அது முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம நிறைய நேரம் என்ன பண்றோம்னா, ஆண்டவரை நமக்கு முன்பாக வைப்பது இல்லை. எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா பிரச்சனை வரும் பொழுது அந்த பெரியவரை நமக்கு முன்பாக வைக்கிறது இல்லை. அந்த பெரியவர் எனக்கு முன்பாக இருக்கிறார் என்று நினைப்பதில்லை. நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பிரச்சனை தான் எனக்கு மலையை போல இருக்குது, அந்த பிரச்சனை தான் எனக்கு மலையை போல இருக்குது. இயேசுப்பாவை பின்னாடி வச்சிடணும், பிரச்சனைய மலையை போல முன்னாடி வச்சிடணும். அப்போ அந்த மலை எப்படி நம்ம விட்டு நீங்கும்? அந்த பிரச்சனை எப்படி நம்ம விட்டு நீங்கும்? எப்படி அது மெழுக போல உருகி ஊற்றும்? முடியாது. ஆனா கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது அந்த பிரச்சனையே முன்பாக வைக்காம இயேசுப்பாவை முன்பாக வைக்கும் பொழுது ஆண்டவர் அதெல்லாம் தவிடுபொடி ஆகிடுவார். அல்லேலூயா. ஆமென். இது அறிஞ்சதுனாலதான் ஆசா அந்த யுத்த களத்துல போய் நின்று அவன் என்ன பண்றான்? யுத்த களத்துல நின்று அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரை பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது நமக்கு லேசான காரியம். அல்லேலூயா. ஆமென். நமக்கு நம்முடைய தேவனுக்கு லேசான காரியம். ஆனா அவர் நமக்கு உதவி செய்கிறவர். தாவீது சொல்றாரு, என்னுடைய சகாயம் கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது, என்னுடைய உதவியாளர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை நாம் பறைசாற்ற வேண்டும், அநேகருக்கு நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இதுதான் ஆசாவின் ஜெபமாய் இருந்தது. பாருங்க, நாம் உதவி பெறும்படிக்கு எந்த மனுஷனை தேடி ஓடக்கூடாது. ஏசாயா சொல்றார் 10:3 உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? நம்ம யாரிடத்துல ஓடுறோம்? நம்ம கஷ்டம் வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது உதவிக்காக நமக்கு அடுத்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்து ஓடுறோம். அந்த அக்கா கிட்ட போனா ஒரு 10,000 கிடைக்காதா? அடுத்த மாசம் நான் கைமாத்தா கொடுத்துருவேனே. அந்த அண்ணன் கிட்ட போனா ஒரு 5,000 கிடைக்காதா? உதவி பெறும்படி யாரை தேடி ஓடுகிறோம்? மனிதர்களை தேடி ஓடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தரை தேடி ஓடு. அல்லேலூயா. ஆண்டவரை தேடும் பொழுது உங்களுக்கான நன்மையை தேவன் நிச்சயம் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தரை தேடணும், நாம் ஜெபிக்கணும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கொடுக்கணும். நம்முடைய காணிக்கை தசம பாகங்களை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அவர் வானத்தின் பலகணிகளை உங்களுக்காக திறப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் எல்லாம் கூடும். அன்றைக்கு 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேர் போஷித்த தேவன் உங்களை போஷிக்க மாட்டாரா? உங்களுடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? நிச்சயம் செய்வார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆசாவுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அவன் அந்த யுத்த களத்துல போய் நின்று ஜெபிக்கிறான். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ரெண்டாவது அவர் என்ன ஜெபிக்கிறார்னா, அதே 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். இரண்டாவதாக அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் உம்மை மாத்திரம் சார்ந்து இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. ஆமென். எனக்கு உம்மிடத்திலிருந்து உதவி வேணும். இரண்டாவது, உம்மை மாத்திரம் நான் சார்ந்திருக்கிறேன்.
என்கிட்ட ஒரு 300 பராக்கிரமசாலிகள் இருக்காங்க பாருங்க, அவங்கள நான் சார்ந்து இல்லை, நான் அவங்கள சார்ந்து வரவே இல்லை ஆண்டவரே, என்னை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த 300 பேரை நான் சார்ந்து வரல, இந்த 3 லட்சம் பேரை நான் சார்ந்து வரல. ஆனா எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருப்பவர் நீங்க தான். ஆனால் உண்மையே நான் சார்ந்து கொண்டு இவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழுப்பும் பொழுது, பிசாசின் கிரியைகள் எழுப்பும் போது, பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்க அதை எதிர்த்து நிற்கணும். நம்ம பயந்து ஓடிடக்கூடாது. வேதம் அதுதான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் ஓடணும்னா நீங்க எதிர்த்து நிற்கணும். நாம பயந்து நாம நடுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா அவன் நம்மளதான் எதிர்க்க வருவான். பாருங்க, இவங்க அந்த யுத்த காலத்துல போய் நின்றுக்கிட்டு அவன் ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் உண்மை மாத்திரம் சார்ந்து இருக்கிறேன், உண்மையே சார்ந்து நான் இவர்களுக்கு விரோதமாக வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற ஜனங்களுக்கு அவர் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார், அவர் அவர்களை விட்டு விலக மாட்டார். ஆமென். ஏசாயா 26:13 வாசிக்கிறோம், உம்மை மாத்திரம் சார்ந்து நான் நலமானதை உம்முடைய நாமத்தை நான் பிரஸ்தாபம் பண்ணுகிறேன். கர்த்தரை மாத்திரம் நான் சார்ந்து கொள்ளுகிறேன், ஆண்டவரை மட்டும் சார்ந்து கொள்ளுகிறேன். பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது நீங்க கர்த்தரை நீங்கள் சார்ந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 50:10 வாசிக்கிறோம், கர்த்தரை நம்பி தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு வேண்டிய விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் நம்பி அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு? கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே என்றார். மூன்றாவதாக அவர் என்ன ஜெபிக்கிறாரு? நீர் எங்கள் தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே. எப்படி ஜெபிக்கிறார் பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, எங்க குறைகள் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு என்ன பண்ணுங்க, எங்களை விடுவீங்க, இவங்க கையில எங்களை ஒப்பு கொடுத்துடாதீங்க அப்படிங்கிற, இவங்க கையில எங்களை ஒப்பு கொடுத்துடாதீங்க. ஏன்னா நான் உங்களை மட்டும் தான் சார்ந்து நிற்கிறேன். நான் வித் அன் எம்டி ஹேண்ட்ஸ், வெறும் கையோடு நான் நிற்கிறேன், உண்மையே சார்ந்து நிற்கிறேன் ஆண்டவரே. அதனால மனிதர்கள் உண்மை மேற்கொள்ள விடாதே. அவர் ஜெபிக்கிற ஜெபம் பாருங்க, என்னை மேற்கொள்ள விடாதேன்னு சொல்ல, உண்மை மேற்கொள்ள விடாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தனக்கு முன்னாடி கர்த்தரை வைக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம நமக்குடைய பிரச்சனையை வைக்கிறோம், ஆனா அவன் கர்த்தரை தான் முன்னாடி வச்சான், பிரச்சனையை வைக்கல. உண்மை மேற்கொள்ள விடாதே. அவனுடைய ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அவனுக்கு தெரியும், ஆண்டவர் சொன்னது, மோசே கிட்ட சொன்னதெல்லாம் தெரியும். ஆனாலும் அவன் பாருங்க, ஆண்டவரை உண்மை மேற்கொள்ள விடாதே. அல்லேலூயா. இப்படிதான் நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, அப்பாங்க அவன் அப்படி ஜெபித்த உடனே 12ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியரை ஓடி போனார்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். பார்த்தீங்களா? அவங்க 3 விதமான ஜெபம், 3 காரியங்கள் சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உதவி பலனற்றவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் பலன் உள்ளவனுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். 2வது, ஆண்டவரே உம்மையே சார்ந்து இந்த ஏராளமான ஜனத்துக்கு முன்பாக வந்திருக்கிறோம். 3வது, மனிதர்கள் உம்மை மேற்கொள்ள விடாது. இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. உடனே கர்த்தர் இறங்கினார். இறங்கி அவர்களுக்காக யுத்தம் செய்தார். ஆண்டவர் முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடினார்கள். 13ஆம் வசனம், அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைகளுக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்தார்கள். பாருங்க, அவர்கள் அந்த எத்தியோப்பியர்கள் அதற்கு பின்பு அவங்களால பலம் கொள்ள முடியல. யூதா ஜனங்களுக்கு விரோதமா, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமா எத்தியோப்பியர்கள் அதோடு கூட யுத்தத்துக்கு வராமலே போயிட்டாங்க. அல்லேலூயா. அவங்களால யுத்தம் பண்ண முடியல. கர்த்தர் அவர்களை நொறுக்கி போட்டார். ஆண்டவர் யாரை நொறுக்க சுத்தமா இருக்கிறாரோ அவர்களை நொறுக்கி போடுவார். அல்லேலூயா. நாம பயப்படக்கூடாது. நாம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெபிக்க வேண்டும். அப்படிதான் தாவீது ஜெபித்தாரு. ஆண்டவர் அவன் இழந்ததெல்லாம் திருப்பிக் கொள்ளும்படி செய்தார்.
நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் மீண்டும் திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். யோபு அவன் ஜெபித்தான், எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில அவன் ஜெபிக்கும் பொழுது அவன் எதெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் இரட்டத்தனையாய் திரும்ப பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஆமென். இப்படிதான் ஆசாவோடு கர்த்தர் இருந்ததினாலே ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். அவன் வாழ்க்கையில அவன் ஆசீர்வாதமாய் இருந்தான். ஆனா பாருங்க, ஒரு கட்டத்துல இந்த ஆசா ராஜா எந்த அளவுக்கு கர்த்தரை சார்ந்து இருந்தானோ அந்த அளவுக்கு அவன் ஆண்டவரை விட்டு விலகினான். 15ஆம் அதிகாரத்துல அங்க நாம் வாசிக்கிறோம், அசரியாவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினபடினாலே ஆசா ராஜா பார்த்து சொல்றாங்க, கர்த்தரை தேடுவீரானால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார், கர்த்தரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார் சொல்றார். ஆனா இந்த வார்த்தையை கேட்ட பிறகும் அவன் என்ன பண்ணல, தேவனை தேட முன் வரவில்லை. அவனுடைய கடைசி நாட்கள்ல அவன் மரிப்பதற்கு முன்பதாக பாருங்க, 16ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் அந்த பாஷா என்கிற ராஜாவோடு அவன் தோழமை வைத்துக் கொண்டான். அது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. அவனுக்குரியதெல்லாம் திறந்து காமிச்சுட்டான். ஆலயத்தில் இது இருக்கு, அரண்மனையில் இது இருக்கு, அது இருக்கு, எல்லாத்தையும் அடுத்தவங்க கிட்ட திறந்து காமிச்சிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தப்பு என்ன தெரியுமா, என் வீட்டில் அது இருக்குது, என் வீட்டில் இது இருக்குது, வரவங்க போறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, நான் ஓப்பனா இருக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஓப்பனா திறந்து காமிப்பாங்க. அது தேவனுக்கு விரோதமான காரியம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்க கர்த்தருக்கு மகிமையாக தான் அதை பயன்படுத்தணுமே தவிர உங்களுடைய காரியத்தை அதை மற்றவங்களுக்கு காமிச்சு நாம பெருமை பேசக்கூடாது. ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், கர்த்தரே எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார். இவன் பாருங்க, அந்த பாஷா ராஜாவோடு கூட அவன் தோழமை கொண்டு அவன் எல்லாவற்றையும் திறந்து காண்பித்தான். ஒன்றுமில்லாமல் போனது. அவன் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்ய ஆரம்பித்தான். நீங்க அங்க வாசித்தீங்கன்னா அந்த நாட்களில் ஞான திருஷ்டிக்காரன் தான் சொல்லுவாங்க. அப்போ அவன் அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன பண்றான், அந்த தீர்க்கதரிசி மேல கோபம் கொள்ளுகிறான். அவனை நம்பி ஆண்டவர் கொடுத்த மக்களை அவன் நெருக்க ஆரம்பித்தான். அவன் நெருக்க ஆரம்பித்ததினாலே கர்த்தருடைய கோபம் அவனுக்கு உண்டானது. அங்கே நாம் வாசிக்கிறோம் 16ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிங்க. 10 வாசிங்க. அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான். இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கும்படி தான் ஆண்டவர் ஊழியக்காரர்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த ஆசா ராஜா தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு சார்ந்து தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டானோ அவன் அதே அதிவேகமா ஆண்டவர் விட்டு விலகி தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நிற்க ஆரம்பிச்சுட்டான். பாருங்க, அவன் கர்த்தருடைய தாசனை தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கு விரோதமாக கடும் கோபம் கொண்டு சிறந்து கொண்டு அவர்களை காவலறைகளை போடுவித்தான். அதன் பிறகு இதெல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். ஆசாவின் ஆதியோடந்தமான நடபடிகள் எல்லாம் யூதாவையும் இஸ்ரவேலையும் சேர்ந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். எந்த அளவுக்கு அவன் ஆண்டவரை முழுமையா சார்ந்து வாழ்ந்தானோ அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில பின்மாற்றம் வந்தது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த ஆசாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும் நம்பி இருக்கணும். ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்போது மாத்திரம் கர்த்தரை நம்பி இருப்பதல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் கர்த்தரை நம்பி இருக்கணும். இவன் தேவனுக்கு விரோதமா தன்னுடைய ராஜ்யத்தை குறித்ததான பெருமை அவனுக்குள்ள வந்ததுனால கர்த்தர் அவனை அடித்தார். ஆண்டவர் கோபத்தை அவன் கர்த்தருடைய கோபத்தை சம்பாதித்துக் கொள்ள, எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருடைய கோபத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். அவன் தன்னுடைய கடைசி நாட்கள்ல அவன் காலில் வியாதி கொண்டு அவன் மரிப்பதற்கு முன்பதாக கூட கர்த்தரை தேடல, பரிகாரிகளை தேடி போனான். இன்னைக்கு எத்தனை பேர் பரிகாரிகளை நாம் தேடி போகிறோம்? எத்தனை பேர் மனிதனுடைய உதவியை தேடி போகிறோம்? எவ்வளவு பெரிய வியாதியா இருக்கட்டும், தேவ சமூகத்தில் காத்துருங்க. அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு நாங்கள் ஊழி செய்கிற இடத்துல கேன்சர் வியாதியிலிருந்து தான் ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்கிறார்.
டாக்டர் சொன்னார் 6 மாசத்துல ஆப்ரேஷன் பண்ணாலும் நீ செத்தே போயிடுவேன்னார். அந்த நபருக்கு கூட ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஆப்ரேஷனே இல்லாம அந்த கட்டி எங்க இருந்ததுன்னே தெரியல. எத்தனை பேர் டியூமர், கர்ப்பப்பையில டியூமர் இருந்தது, ஜபம் பண்ண உடனே ஆண்டவர் பரிபூர்ண சுகம் கொடுத்தார். அந்த கட்டி மறைஞ்சு போயிடுச்சு. டாக்டர் ஸ்கேன்ல மறுபடியும் தேடுறாங்க, கட்டி இருந்த இடம் அறியாம போயிடுச்சு. ஆண்டவரால் கூட காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா நாம எல்லா சூழ்நிலையும் கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஆசா கர்த்தரை சார்ந்து கொண்ட நாட்களில் பெரிய ஜெயத்தை தேவன் கொடுத்தார். ஆனால் அவன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன உடனே அவன் தேவனுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது என்ன தெரியுமா? அந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாயே. ஆதி அன்பை ஒரு நாள் நம்ம விட்டுவிடவே கூடாது இல்லையா? 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஆதியில கொண்ட அன்பை விட்டுவிடவே கூடாது. 3வது 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அந்த ஆசா ராஜா ஆதியில அவன் ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பா இருந்தானோ அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு வேகமா அவன் அந்த அன்பை விட்டு விலகி போயிட்டான். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார், நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல எவ்வளவு அன்பா நீங்க ஆண்டவரோடு இருந்தீங்க, அந்த அன்பு இன்றைக்கு இருக்கிறதா? நீங்க யாரும் கையெல்லாம் தூக்க வேண்டாம், உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. நீங்கள் நம்மை நாமே சோதித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டியது என்ன தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இயேசுப்பா மேல எவ்வளவு பற்று, பண்பு, ஆசை, விருப்பம், நேசம், பாசம், அன்பு எனக்கு இருந்தது. இன்னைக்கு என்னுடைய நேசம், பாசம், அன்பு, பற்று, விருப்பம் எல்லாம் இருக்குதா? எவ்வளவு அதிகமான ஆண்டவரை தேடினேன், இன்றைக்கு அப்படி நான் தேடுகிறேனா? எவ்வளவு வாஞ்சியா வேதத்தை நான் வாசித்து நேசித்து தியானித்தேன், இன்றைக்கு அப்படி நான் வாசித்து நேசித்து தியானிக்கிறேனா? இல்லையா? நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று ஆண்டவர் சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. என்ன உன்னிடத்துல எனக்கு ஒரு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்றார். இன்றைக்கு சபைகளுக்குள்ள இன்றைக்கு ஒரு குறைவு இருக்கு. என்ன தெரியுமா? எல்லா சபைக்குள்ளேயும், இந்த சபை மட்டும் இல்ல, எல்லா சபைக்குள்ளேயும் குறை உண்டு. அந்த குறை என்னன்னா, ஆதியில எவ்வளவு அன்பா சபை இருந்தது, இன்றைக்கு அந்த அன்பு சபைக்குள்ள இல்லை. ஆசா ஆதியில தேவனை எவ்வளவு சார்ந்து கொண்டானோ, அவன் கடைசி நாட்கள்ல அவன் காலம் சென்ற பொழுது பாருங்க, அந்த அன்பில் இருந்து அவன் விலகிட்டான். இன்றைக்கு நாம் அப்படி இருக்கக்கூடாது. இயேசுப்பா வரும் வரைக்கும் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சரீரம் மகிமையின் சரீரமாய் மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? கண்களை மூடி ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உண்மையே சார்ந்து கொள்ளுவேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக மாத்திரம் அல்ல ஆண்டவரே, என் வாழ்நாளெல்லாம் உங்களை மகிழ்ந்து களி கூறும்படிக்கு ஆண்டவரை உண்மை மாத்திரம் நான் சார்ந்து கொள்ளுவேன் என்று சொல்லி ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் 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 ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே, ஆசா உம்மை சார்ந்து வாழ்ந்தது போல நான் உண்மையே சார்ந்து வாழ்வேன். ஆசா உம்மை விட்டு விலகினது போல நான் வாழ மாட்டேன். உம்மை மாத்திரம் சார்ந்த எல்லா சூழ்நிலையிலும் உண்மையை நம்பி ஜீவிப்பேன் என்று சொல்லி ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மை நான் சார்ந்து கொள்ளுவேன், உம்மை பற்றி பிடித்துக் கொள்ளுவேன், உமக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். பிரைஸ். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே, ஆண்டவரே இயேசுவே, என்னை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, இந்த நாளில் கூட பேசுனீங்களே என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, கர்த்தாவே, ஆசா ஆண்டவரே வாழ்க்கையில கடைப்பிடித்த அந்த முதல் பகுதி உதவிக்காக உம்மை நோக்கி கதறனாப்பா. ஓ ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம், எனக்கு உதவி செய்தீரே. தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே இயேசுவே, உதவி பெற்ற நான் ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே இயேசுவே, உம்மை விட்டு விலகி போகக்கூடாது. ஆண்டவரே, நீ செய்த எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தாவே சத்ருவுக்கு நான் எதையுமே காட்டக்கூடாதப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே இயேசுவே, ஆண்டவரே, ஆசா வாழ்ந்த 2வது வாழ்க்கை என்கிட்ட இருக்கக்கூடாதப்பா. ஓ ஹல்லேலூயா. சோத்திரம் 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 என்று
ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கிருபையாக ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாக செய்ய போகிறார். ஆமென். எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் கல்லாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீது சொல்லுது போல சொல்லுவோம், எனக்கு ஒத்தாசை வரும் பருவ நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை செய்கிற, எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற, எனக்கு உதவி செய்கிற அந்த கண்மலை, எனக்கு துணை நிற்கிற அந்த கண்மலையாகி இயேசுவே நோக்கி பார்ப்பேன். அவரே சார்ந்து வாழ்வேன், அவரே தேடி வாழ்வேன், அவரிடத்தில் ஜெபித்து வாழ்வேன். ஹல்லேலூயா. அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் என்ன துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நெருக்கங்கள் வந்தாலும் அவன் சொல்லுவேன், உம்மை பிரிந்து வாழ முடியாது ஐயா, உம்மை பிரிந்து வாழ முடியாது ஆண்டவரே, உம்மை விட்டு நான் எங்கே போவேனப்பா இயேசுவே என்று அவரையே நான் சார்ந்து கொள்வேன். ஆமென். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த காலை நேரத்தில் நாங்கள் கூடின நிமிஷம் முதல் பரிசுத்த ஆவியானவர் பாடல் மூலியமாக எங்களோடு பேசினீர். நாங்கள் ஏறெடுத்த துதி ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்தீர். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜபங்களையும் கர்த்தர் கேட்டீர். ஆண்டவரே, ஜபத்துக்கு பதில் தந்து சுகம் தந்து விடுதலை தந்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கர்த்தாவே இயேசுவே எங்களோடு ஒவ்வொருவோடு பேசினீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் ஆசா உம்மை ஆண்டவரே கர்த்தா சத்துருக்கள் எழும்பின போது அவன் செய்தது உம்மை நோக்கி ஜெபித்தது போல எங்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் ஆண்டவரே கர்த்தா சத்துரு எழும்புகிறார்களோ, நாங்கள் ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே உம்மிடத்தில் உதவிக்காக ஜெபிக்க, உம்மை சார்ந்து கொள்ள, ஆண்டவரே உம்மண்ட சேர ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்வீராக. வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தாவே அப்படியாக வாழ உதவி செய்யும். அவனுடைய மறுபக்கம் வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கு கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த வேலை கூட பாதுகாத்து கொள்வீராக. சத்துருக்கு இடம் கொடுக்கூடாதுப்பா, பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள், அவனை எதிர்த்துடுங்க, அப்போது ஓடிப்பான்னு சொன்னீரப்பா. நாங்களை பிசாசில் விரட்டுகிறவளாக வைத்திருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, சத்துருக்கு முன்பாக எங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்துகிற நீர், எங்கள் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிற நீர் ஆண்டவரே கர்த்தா, இதோ உமக்கு பயப்படுற பயத்தை எங்கள் முன்பாக அனுப்பி சத்துருக்கெல்லாம் முதுகாட பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆகையால கர்த்தர் எங்கள் பக்கத்திலே இருப்பீராக. கர்த்தரை நாங்கள் முன்னே நாங்கள் நிற்போமாக. எங்களை ஒவ்வொரு கர்த்தரை நாங்கள் முன்வைத்து சொல்லுவோமாக. இன்று எங்களோட வாங்க ஆவியானவரே, உங்கள் ஜனங்களோட போங்க. கர்த்தரை முன்வைத்து, கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை தேடி, கர்த்தரை ஜெபித்து ஆண்டவரே எல்லா முதலிடம் கர்த்தருக்கே தந்து வாழ உதவி செய்யுங்க. நாளில் கூட எங்கள் மத்தியிலே வந்து உடைய ஆண்டவரே கர்த்தாவே ஆராதனையும் உடைய வார்த்தையும் தந்த நம்முடைய ஊழியக்காரனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய ஊழியர்களை ஆசீர்வதிங்க, மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கூட வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தந்த காணிக்க தர்சமாலை ஆசீர்வதித்து நாமத்தை மை கொடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகலவாலே வருவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.